Assalamu alaikum. Welcome to Naju's Cooking Diaries. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நாத்தனார் மஸ்கத்தில் இருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டுக்கிட்ட பிரகாரம் அவங்களுக்காக இந்த கீ ரைஸ் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட்டு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான். அது நான் இன்றைக்கி 700 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு தேங்காய் பால், தேங்காவை ஒரு பெரிய தேங்காயை புழிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம அளந்து தான் ஊற்றணும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப ஸ்லைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த பாருங்கள், இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸாக பட்டை, ஒரு பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். அது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக ஒடிச்சு வச்சுருக்கேன். 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு. இந்த இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். நெய், அது நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல நான் இப்போ ஊற்றி காட்டுறேன், செய்து காட்டுறேன் எப்படின்னு. நம்ம எடுத்து வச்ச அரிசியை நல்ல 3-4 முறை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த தாளிக்கிற வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் குக்கரில் பண்ணால் அந்த மசாலா மேலே நிற்கும். 2வது நம்ம கிளறி விடணும். இப்போ இதில் இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணும்போது நல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும் கிளறி நல்லா வரும். வாங்க, இப்போ சட்டி காஞ்சிச்சு. நான் இதில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதோட பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். எடுத்து வச்சுட்டு இந்த பட்டை, ஏலக்காய், கிராம் இது எல்லாம் சேர்த்துறேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம இந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். நம்ம எடுத்து வச்ச இந்த தக்காளி இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டில் ஒரு 2 வட்டம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடுவோம். மல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். எல்லாமே அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரில் நல்லா வதங்கினா தான் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் அதை ஊற்றிடுவோம். இப்போ நான் இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இந்த கப்புக்கு 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளரோ இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளரோ தண்ணி சேர்த்துக்காங்க. தண்ணியை சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்காங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் பால் கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிட்டா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பாருங்கள், இப்படி இந்த பக்கம் எல்லாம் நுர கூடி வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ கொதி வர ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு மூடியை வச்சு லைட்டாக மூடிடுங்க. ஏன்னா ரொம்ப இதாக மூடியாச்சுன்னா எல்லாம் பொங்கி வடிஞ்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக கொஞ்சம் முடிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ரைஸ் எடுத்து பார்ப்போம். இந்த பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது போதும் இந்த ஸ்டேஜ். இப்போ இதை ஒரு நல்ல கிளறி, ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்ல கிளறி விட்டுட்டு
கொஞ்சமாக நம்ம நெய்யை மேலால் ஊற்றிடும். முடிஞ்சிருச்சு. இனிமே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூட்டபிளாக ஒரு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ வச்சுக்கலாம். இல்லை நான் சிக்கன் கிரேவி, பாயில்டு எக்கு, தயிர் சம்பல் இவ்வளோ வச்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.